வரணும். அம்மா தமிழ்நாடு முதலமைச்சரா வரணும். நம்ம மேடம் அவங்களுடைய லீமா ரோஸ் மேடமுடைய பையன் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவருடைய ஆசிரியர் வந்து இங்க வந்திருக்காரு. இங்க வந்து அவர் பேச விரும்புறாரு. நம்ம பள்ளிக்கு வந்து பேச விரும்புறாரு. நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவர் யார் அப்படின்னா தமிழக அரசின் திருவள்ளுவர் விருதான தமிழ் செம்மன், குரல் யோகி, திருக்குறள் தூதர் முனைவர் மு.க. அன்வர் பாஷா அவர்களை, தமிழ் ஆசிரியர் அவர்களை பேசும்படியாக அன்போடு அழைக்கிறோம். எல்லா புகழும் இறைவனுக்கு. நல்லா தட்டிக்கணும், இதுக்காகத்தான் இன்றைய நாள் அழகாக பிறந்து அழகாக வளர்ந்து அழகாக மலர்ந்து மனம் வீசிக்கொண்டிருக்கும் நண்பகல் வேளையில், இந்த இனிய வேளையிலே எனது அன்பு சால் மாணவ செல்வங்களே, ஆற்றலுடன், திறமையுடன், வலிமையுடன், வல்லமையுடன் இந்த உலகில் உங்கள் முகத்திற்கு ஒரு முகவரி ஏற்படுத்தும் நிலையில் உருவாகி வர வேண்டும். உங்கள் பெற்றோருக்கும், உங்கள் ஆசிரியர்களுக்கும், இந்த இடத்திற்கும், இதை சார்ந்த சான்றோர்களுக்கும் மிகச்சிறந்த ஒரு வல்லமையை தேடித்தந்து பேரும் புகழும் பெற வேண்டும் என்று மனதார வாழ்த்துவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கு எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி பாராட்டி மகிழ்கின்றேன். ஈதல் இசைவள வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்பான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எனது வள்ளுவ பேராசான். எத்துணை பெருமை, எத்துணை பெருமை! ஈந்துவக்கும் இன்பம் பெறுவது ஒருத்தருட கேட்டு வாங்கினா அதை விட மகிழ்ச்சி வேறு எதுவும் இல்லை. ஆனால் அவருக்கே நீ கொடுத்துப்பார், அந்த மகிழ்ச்சிக்கு எந்த ஈடும் இல்லை. வீரத்தாய் மட்டுமல்ல, ஈரத்தாயாக இருக்கும் அந்த வேலு நாச்சியாரின் உருவத்தை நான் பார்த்த அந்த கழுதை திருந்தகை அன்பு சகோதரியாராக இருக்கும் லீமா ரோஸ் மார்டின் அவர்கள் எனது அன்பு மாணவனின் தாயார் என்பதை நான் பெருமிதம் கொள்கிறேன், உயர்ந்திருக்கிறேன். ஆம், இன்று உலகில் தங்கள் முகத்திற்கு முகவரி ஏற்படுத்தி செல்லுமிடமெல்லாம் தங்களுக்கான மோத்திரை பதித்து தடம் பதித்து செல்கிறார்கள். தடம் பதித்து வாழ்பவன் மனிதன், தடம் பதித்து வாழ்பவன் மாமனிதன் என்று சொல்வார்கள். இவர்கள் தங்களுக்கான தடம் பதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நான் ஒரு சம்பவத்தை நேற்று முந்தின 2-3 நாட்களுக்கு முன்பு செய்தியை பார்த்தேன். ஒரு செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்துகிறேன். என்ன ஒரு வாழ்க்கை பாருங்க. ஒரு திடீரென்று ஒரு விபத்து நடந்தது. ஒரு சாலையில் ஒரு விபத்து. அந்த சாலை விபத்தில் ஒரு வாகனம் வேகமாக வர, எதிரில் ஒரு கார் வேகமாக வருகிறது. கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த மாணவன் மீது, அந்த இளைஞன் மீது மோதியது. அந்த வாகனம் தூக்கி எறியப்படுகிறது. அந்த மாணவன் சென்ற இடத்தில் அந்த இளைஞன் சென்று கீழே விழுகின்றான். தலையில் அடி, உடலில் ரத்தம். ஓடி வந்து பார்த்தால் உடல் முழுவதும் இரத்த கலரியாக சிவப்பு வண்ணத்தில் இருக்கின்றார். அங்கே உடனே கூட்டம் சேர்ந்து விடுகிறது. அத்துணை பேரும் செல்ஃபி எடுக்கிறார்கள், ஓடி வந்து இருக்கிறார்கள். என்ன ஒரு கேடுகிட்ட நிலை! மனிதம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? அங்கே தூரத்தில் நின்று கொண்டிருந்த ஒரு வெள்ளை உடை அணிந்த ஒரு தாய் ஐயோ மகனே என்று சொல்லி கதறிக்கொண்டு ஓடி வந்தார். ஓடி வந்தோடனே அந்த இளைஞனை வாரி எடுத்து தன்னோடு அழைத்துக் கொண்டு, அடிபட்டதா என்ன ஏது, மருத்துவமனைக்கு போன பதறாங்க. உடனே கொண்டு சென்று மருத்துவமனை, பக்கத்தில் இருந்த மருத்துவமனையில் சேர்த்துறாங்க. உடனே உதவி கிடைக்கிறது. அங்கே சென்று சேர்த்த உடனே அந்த உடனே சொல்றாங்க, பணம் பணம் பணம், காசு, பணம், மணி, துட்டு, பணம் கட்டு, அப்பதான் வைத்தியம். என்ன ஒரு நிலை! உடனே பாக்குறேன், அம்மா நான் என்ன வேணாலும் செய்யுங்க, சீக்கிரம் உயிர் போயிடும் போல இருக்கீங்க, உயிரை காப்பாற்றுங்க. அந்த தாய் பாதுகாத்தார். உடனே மருந்து வெளிப்படுகிறது. உடனே மருந்து சீட்டு இருந்தா இவ்வளவு பெரிய சீட்டு, சீக்கிரம் போய் மருந்து வாங்கிட்டு வா. அவன் யாரை பார்க்கிறான்? அந்த அம்மாவை பிடிங்கிக் கொண்டு ஓடுகிறார்கள். அருகில் இருந்த ஒரு மருந்து கட்டிக்கு சென்று அங்கே சென்று மருந்து, ஐயா 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 சீக்கிரம் இந்த மருந்து கொடுங்கய்யா. அந்த அம்மா பதறுது. கடைக்காரன் பார்க்கறேன், யாருமா நீ, பணம் வச்சிருக்கிறியா? பணம். கடவுளே,
பணம் தானே அம்மா. இப்போ இருக்க ஒன்றும் இல்லைங்க, நான் தரேன், சீக்கிரம் அந்த உயிர் ரொம்ப துடிச்சிட்டு இருக்குது, இந்த மருந்து வாங்கி சொன்னாங்க, கொடுப்பா ஐயா ஐயா கொடுவியான்னு. நீங்க பணம் தாம கிடைக்குது, 30-40 வரைக்கும் வருது, நல்ல காஸ்ட்லி விலை மதிப்புள்ள மருந்து எழுதியிருக்கிறாங்க, பணம் கொடு நான் மருந்து தரேன். உடனே பார்த்துச்சு அந்த அம்மா, உடனே தன் வளையல் கையில் இருந்ததெல்லாம் என்ன கொடுத்தாங்கன்னு தெரியல, எல்லாம் உருவி எடுத்து இந்த வச்சுக்கோ தங்கம், சரியா மருந்து கொடுப்பா கேட்குறாங்க. உடனே பார்க்கலாம், சரி மருந்து எடுத்து கொடுத்துட்டு அந்த அம்மா ஓடி மருத்துவமனைக்குள்ள போறதே பார்த்துட்டு இருக்கிறான். இந்த நகை உண்மையான நகை தானா அவனுக்கு பதட்டம். இருந்தாலும் காசு கொடுக்காம போயிட்டா. உடனே தேடி பின்னாடி வருகின்றான். அவர் மருத்துவமனைக்குள்ள போயிடுறாங்க, மருந்து உள்ள போயிடுது, ஐசியூ வார்டன் இருக்குது. அந்த அம்மா பதறிட்டு உடம்புல வெள்ளை உடை அணிந்து அந்த தாய் பூரா ரத்தம் அப்படியே இருந்துட்டு ஜம பிரே பண்ணிட்டு அந்த பையன் நல்லா இருக்கும், அந்த பையன் நல்லா இருக்கும், அந்த பையன் நல்லா இருக்கு கேட்டுட்டு இருக்கிறாங்க. அவன் வர காசு கேட்க வந்தவன் பாருங்க, என்னடா அம்மா நீங்க புலம்பிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு யார் அந்த பையன், அப்படிப்பட்ட பையன் யாரு என்று சொல்லி அந்த கதவு முன்னாடி போய் அந்த வட்டமாக இருக்கு கண்ணாடியில ஸ்டைல ஐட்டி பார்க்கிறானா. பார்த்தா அந்த முகத்தை பார்த்தா அந்த மருந்தக மறக்காத மருந்து கடைக்கார மகன், அந்த மகனுக்கு தான் அந்த அம்மா தூக்கிட்டு வந்து உயிர் கொடுத்ததுக்கு உயிரை துடிச்சிட்டு இருந்துக்கிறாங்க. அந்த அம்மா மகனுக்கு அல்ல. சரி இந்த ரோடு நிக்கிட்டு அப்புறம் மருத்துவம் செஞ்சாங்க. அப்புறம் அவர் உடனே காலில் வந்து இப்படி ஒரு உதவியா. இந்த செய்தியை நான் சொல்வது எதற்கென்றால், வள்ளுவ பேராசானை இங்கு நான் நினைத்து பார்க்கின்றேன். எனது வகுப்பில் ஒவ்வொரு மாணவனும் அறத்தை ஊட்டி, வல்லமை ஊட்டி, சமூக நீதியை ஊட்டித்தான் ஒவ்வொரு மாணவனையும் நான் உருவாக்கி இருக்கின்றேன். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். என்னுடைய மாணவர் செல்வம் சார்லஸ் அவரின் வாக்கினை நான் நிமிர்ந்து சொல்வேன். பல ஆயிரம் மாணவர்களை உருவாக்கி இருக்கின்றேன். இந்த செய்தியை சொல்ல வந்த காரணம், உதவி வரைத்தென்று உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைக்கு என்பான் வள்ளுவ பேராசான். உண்மைதானே? எத்துணை உதவி. இந்த தாய்க்கு, எனது அன்பு மாணவனின் தாய்க்கு, இந்த மாநகரத்தினுடைய மேயர் பொறுப்பை அலங்கரிக்கும் ரங்கநாயகி ராமச்சந்திரன் அவர்களுக்கும், கல்விக்காக இங்கே குரல் கொடுத்துக் கொண்டிருக்கும் பூங்காவினை அழகுபடுத்துவதற்காக பார்த்துக் கொண்டிருக்கும் திருமதி மாவதி அவர்களையும் நான் பார்க்கின்றேன். காக்கும் கடவுளின் பெயரை தாங்கிக் கொண்டிருக்கும் முருகப்பெருமானை தான் பெயரை தாங்கிக் கொண்டிருக்கும் கார்த்திக் அவர்களையும் பார்க்கின்றேன். இவர்கள் ஒவ்வொருவரின் ஆற்றல் மேன்மேலும் நிகழ வேண்டும், மேன்மேலும் ஒளிர வேண்டும், மேன்மேலும் ஜொலிக்க வேண்டும். அத்துணை பேரும் சிறப்பான நிலைக்கு வர வேண்டும். இந்த பள்ளியில் கணியும் மாணவர்கள் தங்கள் முகத்திற்கு முகவரி ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரு ஆசிரியராக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை அத்துணை பேரும் சார்பாக ஒரு நிமிடம் எழுந்திருந்த எல்லோருக்கும் வாழ்த்து சொல்லிடுவாங்க. இந்த நான் கடன் பெற்று வாழ்த்துக்களை பாராட்டி முடிவது ஒரு மகிழ்ச்சி அடைகின்றேன். எனக்கும் ஒரு வாழ்த்து கேட்டது மகிழ்ச்சி, நன்றி. எல்லாம் அவருங்க. அனைவரும் உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், உயர்ந்த புகழ், மெய் ஞானம் பெற்று நலமும் வளமும் பெற்று பல்லாண்டு நிறைவாழ்வு வாழ வேண்டும் என்று மனதார வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருக்குறள் அன்வர் பாட்ஷா. முப்பெரும் தேவியராக காட்சியளிக்கும் இந்த முப்பெரும் தேவியருக்கு எனது 17வது நூல்